வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். கூட அப்படியே சேர்ந்து பாடுகிறீங்களா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மலை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மலை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Thank you Jesus. Thank you Jesus. அவருடைய வல்லமையாலே நம்மை அவர் ஆளுகை செய்வதற்கு இந்த காரியத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை தேடி கர்த்தரிடத்தில் பேச மாட்டாரா என்று ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களிடத்திலே கர்த்தர் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. ஷாக்கா பார் ரகா மாஷே லீஷா பார் ரகா பார் ரியாந்து சே ஏபலீஃப் ரஹா ஜேகேலா மாந்தோ ஏ ரூடாபா ஷேகேரே
Lisheke barakatua libatu rese fiaseke lishantu se laburagase. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. சொல்லுமா, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Yes Lord. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Lord Jesus, we welcome you in our midst. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். Lord Jesus, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரம் இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் இடத்துல கிட்டி சேரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ராஜாவுடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே, ராஜாவுடைய சமூகம் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு போதும், கர்த்தருடைய சமூகம் எனக்கு போதும். இன்னும் அவரை அறியணும், இன்னும் அவரிடத்தில் கிட்டி சேரணும், இன்னும் அவரிடத்தில் நான் அருகிலே சேரணும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆர்வமாய் வந்திருக்கிறீங்க. Do you want to go closer to God? நீங்க கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர விரும்புறீங்களா? இன்னும் கர்த்தரிடத்தில் அதிகமாய் நீங்கள் அவரோடு நெருக்கமாக கர்த்தரிடத்தில் அவருடைய சிந்தனை அறிந்து கொண்டு கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் you need to move forward, you need to go forward, you need to talk with the Lord, you need to go closer, you need to fast and pray. நீங்க பரிசுத்தமாய் இருப்பதற்கு, அபிஷேகத்தை நிறைவதற்கு, உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்வதற்கு உபவாசம் அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இன்னும் கர்த்தரை அறியணும், நான் இன்னும் கர்த்தரிடத்தில் கிட்டி சேரணும். ஏ ராடாபாஷேகேயா எலிபாசியா மாஸாபாஷே ஏ ரபாசிகேரே மாந்தாசே. எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் I want to come closer to God, I want to be closer to God சொல்ல முடியும்? ஷாகா பா ராகாசியா. Thank you Jesus. இந்த பாடலை சேர்ந்து அப்படியே நீங்க பாடுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும்
கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த உலகமெல்லாம் மாயையா இருக்கிறது. தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் அது மாறாததா இருக்கிறது. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம் அன்பு தான் மாறாதையா, உம் அன்பு தான் மாறாதையா. பிரசன்னம் பிரசன்னம் பாடுமா. தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே, கைவிடாத தூயவனே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கர்த்தர் உங்களை கரத்தை பிடித்தார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் தம்மை உங்களுக்காக வெளிப்படுத்தினார். உங்கள் கரத்தை பிடித்தது முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. உங்கள் கரத்தை பிடித்த தேவன், அவர் உங்களை கரத்தை ஒரு நாளும் விட்டு விலகவில்லை. உங்கள் கரத்தை ஒரு நாளும் அவர் உதறி தள்ளவில்லை. நாம் அநேக நாட்கள் அநேக நேரம் கர்த்தருடைய கரத்தை நாம் உதறி தள்ளியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கரத்தை பிடித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் மறக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள அன்பை போல அவருடைய அன்பு இல்லை. இந்த உலகத்தில் உள்ள பாசத்தை போல நேசத்தை போல இல்லை. அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு ஆழம் நீளம் அகலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த வரிகளை ஒரே ஒரு தினம் உணர்ந்து பாடி நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த காலை நேரத்தில் நீங்க ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நேசித்த நபர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள், அநேக நெருக்கமான சூழ்நிலைகள் உங்களை மடிந்து போக பண்ணலாம். ஆனால் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு தேவனை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தரை நீங்கள் மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை கரத்தை பிடித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் உங்கள் கரத்தை விடவில்லை. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு சிறு பிள்ளையை போல, தகப்பனை போல, தாயை போல உங்களை நடத்தி வருகிறார். Thank you Jesus. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே,
கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே, உங்கள் கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், யாரோ இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனை இழந்து நீங்க மிகுந்த துயரத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் நேசித்த உங்களுடைய தகப்பன் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். உங்களை நேசித்த தகப்பன் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பரம தகப்பன் உங்களை புரிந்து கொள்கிறார். உங்களை பரம தகப்பன் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். உங்கள் பரம தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். மகளே, நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன். நீ என்னை அப்பா என்று கூப்பிடுவதற்கு அழைப்பதற்கு நான் உனக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். யூ கேன் கால் மீ ஆஸ் அ ஃபாதர். நீ என்னை தகப்பன் என்று கூப்பிடுவதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் அவரை தகப்பன் என்று கூப்பிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த பாடலை சேர்ந்து பாடுறீங்களா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே, என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை நேரத்தில் என் உள்ளத்தில் தகப்பனுடைய அன்பு, கர்த்தருடைய அன்பை நான் உணர முடிகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய அன்பை உணர முடியுது? இந்த காலை நேரத்தில் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. யூ நீட் லவ் ஆஃப் காட். உங்களுக்கு மனிதனுடைய அன்பு தேவைப்படலை. மனிதனுடைய அன்பு உங்களுக்கு சலித்து விட்டது. மனிதனுடைய அன்பு ஏமாற்றுகிற அன்பு, மனிதனுடைய அன்பு ஒரு நாள் மாறிவிடுகிற அன்பு. இந்த காலை நேரத்தில் தகப்பனின் அன்பு, அப்பாவின் அன்பு இந்த காலை நேரத்தில்
அவரை ஆராதிக்கும்படிக்கு என்னுடைய இருதயத்தில் அவர் கொடுத்த பாரத்திற்காக, அந்த ஏக்கத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருடைய சொல்ல முடியும், பிரதர், கர்த்தருடைய அன்பை நான் உணர்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், கர்த்தருடைய அன்பு என்னை நிறைக்கிறது, கர்த்தருடைய அன்பினாலே நான் நிறைந்திருக்கிறேன். மனிதர்கள் என்ன மறந்தாலும் சரி, என்னுடைய உறவினர்கள் என்ன மறந்தாலும் சரி, கர்த்தரனை ஒரு நாளும் மறக்க மாட்டார், கர்த்தரனை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். யா ரா ஷேக் ஹபாரோ லீ ரே சேஃப் யா ஜுமா ஷிகேயா லபு சேஃப் ரஹாந்தோ. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அநேகர் கர்த்தருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர், yes, I can feel the presence of the Lord. I can feel the love of God. லீ ஷகா பாரா பாஸ்கேயா. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் தகப்பனாயும் இருக்கிறார். உங்கள் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். He is a good father. He is a good father. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஷாகா தாரா பாசே மாந்துசே எலபாஷிகியா லிப்ரு சேஃபா ஹீசே மாந்தோ யாபு ஷேஃபா ராகாசே மாராடா பாஷே. என்னுடைய தகப்பன், நான் 3 வயதா இருக்கும்போது என்னுடைய தகப்பன் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார். My father passed away when I was 3 years old. என்னுடைய 3 வயதிலிருந்து எனக்கு தகப்பனும் தாயுமா இருந்தது என்னுடைய கர்த்தர். என்னுடைய தகப்பன் என்னை மறந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை மறக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கரத்தை பிடித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனுடைய அன்பு தேவைப்படும். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பரம தகப்பனுடைய அன்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை கரத்தை பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் விலகினதே கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன கர்த்தர் அவர் உங்களை விட்டு விலகல. He is your father. He is your mother. ரபா ஷாகா பா ராகாபாசே. தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உற்றார் உறவினர் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களை நீ கரங்களை பிடித்து, அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் தாயை போல அன்புடையவர். ரீபா ஷேக் ஹபார் அகாசியா லீ ஷெகேல் அமாந்தோ. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் தான் என்னுடைய தகப்பன். லார்ட் இஸ் மை ஃபாதர். கர்த்தர் தான் என்னுடைய தகப்பன். எஸ், என்னுடைய கரத்தை, என்னுடைய 3 வயதிலே என் தேவன் என் கரத்தை பிடித்தார். நான் ஒரு கரத்தை பிடிக்கல. மகனே, நான் உனக்கு இருக்கிறேன். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் கரத்தை பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஒருவேளை நீங்க அவருடைய பிரசன்ஸ் உணராம இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு இல்லைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சந்தோஷமே, அவருடைய பொக்கிஷமே நீங்க தான். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பிராகா மாந்தோசே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொருவருக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். லபுஷியா கபாரபாசே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ரபா ஷேக் ஹபார் ரிஹாந்தோசே. அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமாக நம்முடைய மார்னிங் டிவோஷன் இருந்திருக்கு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் வர்ஷிப்பிங் த லார்ட். என்னுடைய ஆவியிலே நான் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு ஐ ஃபெல்ட். ஸோ நான் மார்னிங் ஒரு 3:30 எழுந்து, IST 3:30 AM எழுந்து, ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் வர்ஷிப்பிங் காட். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் வர்ஷிப்பிங் லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை கர்த்தர் சுமந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக தன்னையே கொடுத்த தேவன். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் இருதயமாகிய ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறந்து, மனக்கங்களை திறந்து, உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுக்கு
உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படியே கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம். We will take the Bible, Shaka Tahmandusi. We will take the Bible and we will meditate the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். Rihe Sefyandushi. Thank you Jesus, thank you Jesus. Raga Basheka Liba Rianto. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே வரும்பொழுது அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. லபுஷியாரோ ஏ ராசா ஹமாந்தோ எபரிஷிகியா ரீசாஹா துரேமான் துஷே ஏ ரகாட்டுயா மாந்தோசே. யோவான் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். John chapter 1. Masa Bashia Eli Sekano Mashekere. யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். ஏ ரபாஷேக்கியாரா. ஐ பிலீவ் நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் சுமந்து வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒருவேளை வேதம் இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வார்த்தைகளை படிக்கலாம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலியாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் 43ஆம் வசனம். நீ எனக்கு பின் சென்று வா. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. லார்ட் ஸ்பீக் through this verse, Lord. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ராடா பாஷேக மாந்துசே ரீஷே ஃப்ரஹாந்தோ. லார்ட் ஜீசஸ், உம்மை பின்பற்றி வருவதற்கு எங்களுடைய இருதயத்தில் தியானிப்பதற்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். குட் மார்னிங் பீப்புள் ஆஃப் காட். உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலும் ஒரு அருமையான ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையானது நம்மளோடு கூட இருக்கிறது. அவர் வார்த்தையாக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் படிங்க. இயேசு பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். நீ எனக்கு பின் சென்று வா. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தை, யூ ஃபாலோ மீ, யூ ஃபாலோ மீ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே மகனே, நீ என்னை பின்பற்றி வா. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த வழியையும் அந்த ஒளியையும், அந்த இயேசுவாகிய ஒளியை, இயேசுவாகிய மெய்யான தெய்வத்தை நீங்கள் பின்பற்றி வருவதற்கு இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒருவேளை பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்து இயேசு கிறிஸ்துவை நான் மறந்து இயேசு கிறிஸ்துவிட்டு பின்வாங்கி போயிட்டேன், என் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஏற்றுக்கொள்வாரா? இயேசு கிறிஸ்து உங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பிலிப்புவை கண்டு, நீ என்னை பின் சென்று வா, பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறான். இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு பிலிப்புவை போல உங்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஒருவன்
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ரேகா பாஷியா மாந்தோசே லபுஷே பூரி கபாரியாந்தோசே. இந்த காலை நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Are you ready to follow the Lord Jesus' footstep? If you are ready to follow the footsteps, start from today. இனிலிருந்து ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா. Follow me. I will with you. I will be with you till the everlasting. உன்னுடைய கடைசி நாள் வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இந்த பூமியிலே நீ வாழ்நாள் வரைக்கும் நான் உன் தகப்பனாய் இருப்பேன், நான் உன் தாயாய் இருப்பேன். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் தகப்பனை இழந்திருக்கலாம், தாயை இழந்திருக்கலாம், நீங்கள் நேசித்தவர் இழந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். அவர் ஆவியாய் இருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். We need to worship the Lord in truth and in spirit. தேவனை நம் ஆவியிலே கண்டு கொள்ள முடியும். யோவான் 10:30 இருக்கும் பொழுது, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் இன்றைக்கு கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஆவிக்குள்ளானவர்களாக, ஆவியில் நிரம்பினவர்களாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் கண்டடைவோம். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய காதுகள், அவர் செவிகள் கேட்கக்கூடாதபடிக்கு அடைக்கப்படவில்லை. அவருடைய கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்படவில்லை. அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் எல்ரோயா இருக்கிறார். கர்த்தர் உங்களை அவர் எல்ரோயா இருக்கிறார் என்று உங்களுக்காக சொல்லுகிறார். ஷாபா ராகாபாசி எலிமா ஷேகபா ரபாசியா. என்னுடைய கஷ்டத்தை யாருக்கும் தெரியாது, என் கடன் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, என்னுடைய வருத்தம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை காண்கிறார். இன்றைக்கு அந்த காண்கிற தேவன் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா மகளே, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். லீ ஷாபா ராகாபாசி. This morning is very special. இந்த காலை நேரத்தில் ஒரு இன்விடேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு கல்யாண விருந்துக்கு, ஒரு கல்யாணத்திற்கு எப்படி ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க வீட்டார் இன்வைட் பண்ணுவாங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை இன்வைட் பண்ணுகிறார். யாரோ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோன்னு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தால் போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய் அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். உலகத்தானுக்கு தெரியுது, ஒரு மனிதனோடு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அவனை போய் ஃபாலோ பண்ணணும். அவனுடைய ஐடியை கண்டுபிடிச்சி அந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பார்த்து அந்த மனிதனுடைய நேமை போட்டு சர்ச் பண்ணி அந்த மனிதனை ஃபாலோ பண்ணுறோம். அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, யார் கூட அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தராகிய பெரிய செலிபிரிட்டி, the biggest celebrity in the universe is the Lord Jesus. உங்களுக்கு தெரியுமா அது? The famous person, the famous person on this earth, on the entire universe, பரலோகத்திலும் வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு தேவன், ஒரே ஒருவர் துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர் தான் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கி அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒருவேளை உங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் ஜீசஸ் ஒரு ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஜீசஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா? இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ண தேவையில்ல, உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இருதயத்தில் ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க சொல்லுவாங்க, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஸோ தட் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா. அதே போல் இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்துவை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த யோவான் 1:43 God is telling you, நீ என்னை பின் சென்று வா, நீ என்னை பின்பற்றி வா. ஒரு எலியா அவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட நாள் வரும்பொழுது எலிசா கேட்கிறார், தீர்க்கதரிசி, நீங்கள் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும் என்று கேட்கும் பொழுது அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எலிசா, நான் போகிற இடத்திற்கு உன்னால் வர முடிஞ்சா நீ வா. நான் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்து எனக்கு இந்த சால்வையை பெற்றுக்கொண்டால் உனக்கு ரெட்டிப்பான வரம் வரும் என்று சொல்லி எலிசாவிடத்திலே எலியா சொல்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வருகிறது. எலிசாவை எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபட்டிக் ஸ்கூலில் படித்த ஒவ்வொரு மாணவர்களும், எலிசா உன்னுடைய தலைவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாராமே, இன்னைக்கு உன் தலைவர்
பரலோகத்துக்கு போக போறாராமே, நீ போலையா, உனக்கு எப்படி இரட்டிப்பான வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேலி பண்றாங்க. ஆனா எலிசாவோ தன்னுடைய குரு எலியா சொன்ன, தன்னுடைய தலைவன் எலியா சொன்ன, தீர்க்கதரிசியாக எலியா சொன்ன வார்த்தையை நம்பி எலியாவை பின்பற்றி போகிறார். He is following the prophet Elijah. Wherever Elijah is going, Elisha is also traveling with him. பின்பற்றி போயிட்டே இருக்கிறாரு. எலியா கரடு முரடான பாதைகளில் போறாரு. எலிசாவும் மனம் தளராமல் அந்த குறுகலான பாதையில கடந்து போய் கொண்டே இருக்கிறாரு. எலியா மலையின் மேலே ஏறுறாரு. அந்த மறுரூப மலையின் மேலே அந்த அக்கினி ரதங்கள் வருகிற அந்த இடத்திற்கு, கர்த்தர் சொன்ன இடத்திற்கு அவர் வேகமாய் போய் கொண்டிருக்கிறார். எலிசாவும் அதே பலத்தோடு எனக்கு இரட்டிப்பான வரம் வேண்டும், நான் கர்த்தரை எலியாவை போல கர்த்தருக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பின்பற்றி போகிறார். அக்கினி ரதங்கள் வந்தது. The portal was opened. Elijah was going to taken in the chariot of fire. அக்கினி மயமான ரதத்திலே எலியா எடுத்துக்கொள்ளப்படுக போகிறார். எலிசா அந்த எலியாவினுடைய ரதத்தை காண்கிறார். ரதம் வருகிறது பரலோகத்திலிருந்து. அக்கினி ரதங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்திற்கு வருகிறது. ஃபாலோ பண்ணாத எல்லாரும், எலியாவை பின்பற்றாத யாருக்கும் அந்த இரட்டிப்பான வல்லமை கிடைக்கல. எலிசாவினுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. எலியா ஆவிக்குரிய ரதத்திலே, அந்த பரிசுத்த அக்கினி ரதத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியாவின் சால்வையை எலியா போடுகிறார். அந்த போர்ட்டல்ல, அந்த ரெலம்ல எலிசா எலியாவின் சால்வையை பற்றி கொள்கிறார். அவருக்கு இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான வல்லமை கிடைக்கிறது. எலியா 7 அற்புதங்களை செய்தார். எலிசா 14 அற்புதங்களை செய்தார். 13 அற்புதங்களை உயிரோடு இருக்கும்போது செய்தார். அவரை இறந்து அவரை புதைச்சிட்டாங்க. அவருடைய புதைத்த இடத்திலே, அவருடைய கல்லறையிலே இன்னொருத்தருடைய புதைக்கும் பொழுது அவருடைய எலும்பு பட்டு அந்த எலும்பில் உள்ள வல்லமை, அந்த எலும்பில் இருந்த அக்கினி அபிஷேகம் அந்த மனிதனை உயிரோடு எழுப்பிற்று. பாருங்க, ஒரு மனிதனை பின்பற்றி போகும் பொழுதே எவ்வளவு வல்லமை கிடைக்கும் பொழுது, நீ என்னை விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன கர்த்தர், நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது எலிசாவுக்கு இரட்டிப்பான நன்மை தான் கொடுத்தார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பரம தகப்பன் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு, மில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ், பில்லியன்ஸ் சொல்லி முடியாத அளவுக்கு அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் தொழிலில், உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கா? ட்ரை ஜீசஸ். உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஜெபித்து கர்த்தரிடத்தை சொல்லி ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸ் அன்றைக்கி முடியும் பொழுது, அந்த க்ளோசிங் ப்ராஃபிட்ஸ், இந்த க்ளோசிங் பில்ஸை முடிக்கும் பொழுது, லார்ட் ஜீசஸ், ஐ தேங்க்யூ, இந்த நாளில் எனக்கு இந்த முடிக்கிறதுக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி. ஒருவேளை அது நஷ்டமாக கூட இருக்கலாம், பட் நஷ்டத்தை இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது உங்கள் வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரே இன்னைக்கு அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன், இந்த வேலையை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, நீங்கள் உங்களை பின்பற்றி வர சொன்னீங்களே, நான் உங்களுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறேன், நான் ஒளியிலே நடக்கிற பிள்ளையை போல நான் இருக்கிறேன். ஷாகா தாரா பாசே. இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின் நடக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறதை விட்டு விடாதீங்க. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுடைய ஜெபம் ஒரு நாளிலே உங்கள் பிள்ளைகளை மாற்றும். ராபா ஷியா தூ ரேபாசே. என்னுடைய தாயார் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க. என்னுடைய தாயார் ஒவ்வொரு நாளும் அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஜெபிப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, என் மகனை உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய மகனை உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. என் மகன் போர் இடத்துல ஞானமாக இருக்கணும், நல்லா படிக்கணும். சிறு வயதிலிருந்தே என் தாயார் எனக்காக தேவன் சித்தத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பின்பற்றி வர சொல்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதை, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதை மறந்து விடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தர் கொடுக்க போகிற பிள்ளைக்காக நீங்கள் இப்போது ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பிள்ளையை நான் உமக்கென்று வளர்ப்பாண்டவரே. ஒரு சாமுவேலை போல ராபா ஷாகா பா ராகாசை நான் உமக்கென்று கொடுப்பேன் ஆண்டவரே. என் பிள்ளையும் உம்மை பின்பற்றி வருவான் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க.
லீ கபா ரஹாசியா ரபு ஷே கபாசே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவருடைய காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, நீ உன் இனத்தாரையும் உன் தேசத்தாரையும் உன் இனத்தார் எல்லாவரையும் நீ விட்டு என்னை பின்பற்றி வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். யாத்திராகம் 12:1 கர்த்தர் எப்படியாய் சொன்னார்? God said unto Abraham, get thee out of the country and from thy kindred and from thy father's house and to a land I will shew thee. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் இனஜன உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டு நீ காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படியே சொல்கிறார். நீ பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுங்க. நான் உனக்கு காண்பிக்கிற இடத்தை நோக்கி நீங்கள் போங்க. நான் உனக்கு காண்பிக்கிற பாதையில் நடங்க. நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நீ கீழ்ப்படி என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு மகனே மகளே என்று பேசுகிறார். நீங்கள் கீழ்ப்படிங்க. இந்த கால நேரத்தில் என்னுடைய வேலையெல்லாம் உங்களையும் கர்த்தரையும் இணைப்பது தான் என்னுடைய வேலை. மை ஜாப் இஸ் டு ஜாயின் யூ அண்ட் காட். உங்களை பக்தி விருத்தி உண்டு பண்ணி உங்களை விசுவாசத்தை அதிகரித்து நான் உங்களை கர்த்தரோடு கூட இணைப்பதுதான் என்னுடைய வேலை. அதனால தான் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான காரியம், நீங்கள் கர்த்தரை பின்பற்ற விரும்பினால் கர்த்தரை பின்பற்றுங்க. பாகாலை பின்பற்ற விரும்பினால் பாகாலை பின்பற்றுங்க. வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஆற்றில் ஒரு காலை சேற்றில் ஒரு காலை வைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். அது டைம் வேஸ்ட். எலியா சொல்கிறான், கர்த்தர் தெய்வம் என்றால் இந்த பக்கம் வாங்க, பாகால் தெய்வம் என்றால் இந்த பக்கம் வாங்க. பாகாலை வணங்கின எல்லாரையும் அவர்கள் தலை குனிந்து போகும்படிக்கு வானத்தின் அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. பாகாலின் தெய்வத்தை அவர்கள் கூப்பிடுறாங்க, பாகாலின் தெய்வம் இறங்கவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை என் ஜபம் கேட்கப்படலை பிரதர், அப்போ நான் இன்னும் நீங்கள் அதிகமாய் கர்த்தரிடத்தில் கிட்டி சேருங்க. இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஏதோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். தானியேல் ஜெபித்த பொழுது உடனே தானியேலுக்கு பதில் கிடைத்தது. அப்படி நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா சில இடத்துல தானியேல் ஜெபித்த உடனே கர்த்தர் பதிலை கொடுத்தார். ஆனால் பிசாசானவன் அந்த பதிலை தடுத்து வைத்திருந்தான். பெர்சிய அதிபதி அந்த பதிலை தடுத்து வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகாவேல் வந்து காபிரியலை அந்த இடத்திலிருந்து போர் செய்து அந்த பதிலை கொண்டு வந்து கொடுத்தான். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் நான் ஜெபித்துட்டே இருக்கேன், என் ஜெபத்திற்கு பதிலே வர மாட்டேங்குது. நான் கர்த்தரை பின்பற்றுறேன், காலையில் ஜெபிக்கிறேன், நைட்டு ஜெபிக்கிறேன். இன்னும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பதிலை தடுத்து வைத்திருக்கான பிசாசானவனை கட்டி இன்னும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஜெபிங்க. சில நேரத்தில் கர்த்தர் உங்களை காத்திருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை சில நேரத்தில் கர்த்தருக்கு நேராய் உருவாக்குவார். சில நேரத்தில் நீங்கள் அதிக நேரம் காத்திருந்து ஜெபிப்பீங்க. சில காரியம் உங்களை கைக்கு இன்னும் வராமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் அவர் ஜெபத்தை புறக்கணிப்பதில்லை. God will give always the best. God's timing is always the best. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் follow him. நீ என்னை பின்பற்றி வா. கர்த்தர் பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா. நாம் கர்த்தருக்கு முன்னாடியும் போகக்கூடாது, கர்த்தருக்கு சைட்லையும் போகக்கூடாது, கர்த்தருக்கு பின் சென்று வரணும். அப்போதான் கர்த்தருடைய அடிச்சோடுகளை நாம் நடக்க முடியும். நம்ம கர்த்தருக்கு முன்னாடி போனால் எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவன் தன் ஆடுகளை மேய்த்து கொள்ளும் போகும்போது ஆடு மேய்க்கிற முன்பாக போவான், ஆடு மேய்க்கிற ஆடை கரெக்டாக வழிநடத்தி போவான். அதே போல தான் கர்த்தர் உங்களை சரியாக வழிநடத்துவார். நீங்கள் ஆடு மேய்ப்பனின் சத்தத்திற்கு, நம்முடைய மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார் என்ற வசனத்தை நீங்கள் படித்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னது போல என்னுடைய 3 வயதிலிருந்து கர்த்தர் தான் என் தகப்பனாக இருக்கிறார். கர்த்தரை இந்த நாள் மட்டும் நடத்தி வந்த தேவன், இந்த நாள் மட்டும் எனக்கு தேவையை சந்தித்த தேவன், அவர் தகப்பனும் தாயுமாய் இருந்து உங்களையும் அப்படியே நடத்துகிறார். நீங்கள் அதை உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை அவர் பக்குவப்படுத்துகிறார். அநேகர் நீங்கள் உணர்றீங்க, எஸ் கர்த்தர் தான் என்னோடு இருக்கிறார். யூ கேன் கால் ஹிம் அபா ஃபாதர், பரலோக பிதாவை அப்படின்னு நீங்கள் கூப்பிடலாம். அவருக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தகப்பன் என்று கூப்பிடும் பொழுது தகப்பன் சொல்கிற சத்தத்திற்கும் செவி கொடுக்க வேண்டும். ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் துஷ்ட மிருகங்கள் அந்த ஆடை அடித்து போடுகிறதை பார்க்கிறோம். மெய்ப்பன் சொல்லுகிற இடத்திலே அந்த ஆடுகள் இல்லாவிட்டால் ஓநாய்களும்
கரடிகளும் சிங்கங்களும் பச்சித்து போடுகிறது. ஜாக்கிரதையாக இருப்பதற்கு இந்த நாளிலே நாம் ஆயத்தமாகுவோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தை அவர் ஆயத்தம் செய்கிறார். கர்த்தரை பின்பற்றி வருவதற்கு ஷாகா தாரா பாசே ஏலபாசியா. யோவான் 10:27 சொல்லியிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நீங்கள் கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கிறீங்களா? மெய்ப்பனின் ஆடுகளாக இருக்கிறீங்களா? இல்லை, நான் கர்த்தருடைய ஆடு கிடையாது, நான் கர்த்தருடைய பிள்ளை கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தேவையில்லை. நீங்கள் கர்த்தருடைய ஆடுகளாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா யோவான் 10:27 சொல்லியிருக்கிறபடி என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 9:23 சொல்லியிருக்கிறது, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பின்பற்ற போகிறீங்களா? உங்களை கஷ்டமான பாதையாக இருக்கும் கர்த்தரை பின்பற்றி வருவதற்கு. ஆனாலும் உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு போங்க, அதனுடைய முடிவு நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. மார்க்கு 2:14 சொல்லியிருக்கிறது, அவர் அல்பேயின் குமாரனாகிய ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். மத்தேயு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மத்தேயு பார்த்து சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. மார்க்கு 2:14 எழுதியிருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சீஷரையும், நீ என்னை பின்பற்றி வா, நான் உன் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன், நீ மீன் பிடித்துட்டு இருக்க, நீ என்னை பின்பற்றி வா, உன் வலையை வைத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா. ஒரு சீஷன் சொல்கிறான், லார்ட் ஜீசஸ், என்னுடைய தகப்பன் இறந்து விட்டார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் தகப்பன் இறந்து விட்டார். இயேசு சொல்றாரு, மரித்தவன் அவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களோடு சொல்கிற விஷயம், நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஒப்புக் கொடுங்க. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுவதற்கும், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுவதற்கும் ஆண்டவரே இன்னைக்கு அவங்க தீர்மானம் எடுக்கட்டும். நான் விசுவாசிக்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற 53-54 பேரும் கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க என்பதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேசுனதற்காக நன்றி. உன்னுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்று பிலிப்புவை போல, அந்திரேயாவை போல, பேதுருவை போல, மத்தேயுவை போல, எலியாவை எலிசா பின்பற்றது போல, ஆபிரகாம் தன்னுடைய இனத்தாரை விட்டு தேசத்தாரை விட்டு நீர் காண்பித்த தேசத்திற்கு போகும்படி உம்மை பின்பற்றினது போல நாங்களும் உம்மை பின்பற்றி வருவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார் காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துறீங்களா? பிரதர், இன்னைக்கு என்னோட கூட கர்த்தர் பேசினார், என்னோட கூட அப்பா பேசினார், த லார்ட் ஸ்போக் வித் மீ அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். நீங்கள் டைப் பண்ணுற நேரத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா எப்படி? நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் எப்படி? அநேகருக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. there are 52 people here. 52 பேர் பார்த்துட்ருக்கீங்க, 20 பேர் தான் லைக் பண்ணியிருக்கிறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால அநேகருக்கு இந்த மெசேஜ், இந்த சத்தியமானது, கர்த்தருடைய அன்பு அநேகருக்கு அது எடுத்து செல்லப்படுவதாக இருக்கும். ரீமானா ஷாக்கா பாரா பாசே கேளு. கர்த்தருடைய சரீரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டது. கர்த்தருடைய சரீரம் பிரதர் நக்ஷான் மித்ரன் கர்த்தர் உங்களோடு பேசினதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ லக்ஷா மித்ரன். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் அவர் உங்களுக்கு மேன்மையை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் கர்த்தர். ஐ டோன்ட் நோ, உங்களை நான் இதுதான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் கண்மலையின் மேல் நிறுத்துவார். உங்களை ஒருவேளை யாருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். The Lord loves you, the Lord cares for you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஷாகா தாரா பாசி லீ ஷேகா பாது ரபாசி. தேங்க்யூ ஜீசஸ். லார்ட், டேக் கேர் ஆஃப் சிஸ்டர் லக்ஷா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். மா ஷாகா பாது. நாம் கர்த்தருடைய அப்பத்தை எடுத்து, கர்த்தர் நமக்காய் பிற்கப்பட்டார், சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்டு, நமக்காக சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் அவர் சிந்தினார்.
காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷரில் கொடுத்து, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இதை வாங்கி உங்களுக்குள்ளே புசியுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டது. ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ அப்பமாக, தன்னையே நித்தியமாக இருக்கிற அப்பமாக அவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த பொழுது முதலாக கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அவர் கடைசியாக அவர் சீஷர்களுக்கு கொடுத்ததும் திராட்சரசம் தான் கொடுத்தார். அவர் இறப்பதற்கு முன்பாக, before he died on the cross, he gave the bread and the wine. இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த அப்பத்திலே இந்த பந்தியிலே கலந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சு கொள்கிறேன், இல்லை இயேசு கிறிஸ்துவை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அறிந்து கொள்கிறேன், அவர் நான் பின்பற்றலை, நான் ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனிதனின் அன்பு மாறிடும், மனிதன் உங்களை கைவிடலாம், உங்களை நேசித்தவன் உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நித்தியமாக நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்ததிலிருந்து நீங்கள் வயதாகிற வரைக்கும் இந்த பூமியை விட்டு கடந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட போகிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இந்த பூமியிலும் பரலோகத்திலும் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்களும் கிறிஸ்துவோடனே கூட இருப்பீங்க. நாம் இந்த அப்பத்தை நாம் சேர்ந்து புசிக்கலாம். இது கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய சரீரம் உங்களுக்காம் எனக்காம் பிற்கப்பட்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் சேர்ந்து புசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். I believe this is the bread which you have given to me, Lord. Thank you Jesus, thank you Jesus. அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தன்னை குத்தினவர்களையும் தன்னை சிறுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தது. பிதாவை இவர் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இரத்தம் பரிந்து பேசினது. இன்றைக்கு அந்த பரிசுத்த இரத்தத்தை நாம் நினைவு கூறும்படி நம் கையில் இருக்கிற திராட்சரசத்தை நாம் புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை நாம் நினைவு கூறுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், we love you. நாம் சேர்ந்து பானம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பு என்று சொன்னீங்கன்னா நீங்கள் கர்த்தர் செய்ததை காட்டிலும் அதிகமாக செய்வீங்க. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஆராதனையை பங்கேற்று ஆண்டவர் சத்தியத்தின்படி நடப்பேன்ற ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறான்ப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் பெயர் ஆசீர்வதித்து ஆண்டவர் தேசத்திலே இவர்களை உயர்த்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனும் தாயும் கைவிட்டிருந்தாலும், தகப்பனும் தாயும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருந்தாலும் நீர் சேர்த்துக் கொள்கிற தகப்பனாக இருக்கிறீங்கப்பா. நீர் இவர்களை ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த ஜெபத்திற்கு வர முடியாதிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும் பொழுது அவன் இருதயத்தை தொடர்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, thank you Jesus for giving the grace to meditate on your word. உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். If this is the first time you have joined here, Lord, I pray and I bless them, Lord. Open their spiritual eyes. அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு வேலைக்கு போகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறேன். கல்லூரிக்கு போகிற ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வெளிச்சம், உம்முடைய அக்கினி சுற்றிலும் வேலையடித்து பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you people of God. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.
இந்த ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டது மிகுந்த சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி செல்வதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். மனிதனின் அன்பு மாறினாலும் கர்த்தர் மாற மாட்டார். அவர் தகப்பனாய் இருக்கிறார். அவர் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் யார் மேல் அன்பாக இருக்கிறாரோ, ஒருவேளை கர்த்தர் உங்களை சிச்சிக்கும் பொழுது நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் கர்த்தர் சிச்சிக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு தான் புதிதாக வந்திருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பீங்கன்னா, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆவியிலே வளர்வதற்கு, நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கும் இரவிலே 9 மணிக்கும் நமக்கு ஜெபமும், கர்த்தருடைய காலையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இரவிலே கர்த்தரோடு கூட நாம் சேர்ந்து ஆவியானவரோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஆராதிக்கிறோம். மறக்காமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஷாகா தாரா மாஹா தூ எல பாஷிகேயா ரீமாந்தூசே ஃபியாரா ஹாந்தோ. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்களை காண்கிறார். லீப்ரா ஹாசே எல பாசே ஃபாந்தோ சே லீகா பாசே ஆந்தோ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். லபுஷியா ஏ ரகாமா சேகேட்டே ஏ லீஃப்ரஹாந்தோ லீபா சேஃப்ரஹாந்தே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமார், காட் பிளஸ் யூ. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். பிரதர் ஸ்டீஃபன் மைக்கேல், எஸ், உங்கள் மகன் ஜூட்காக ஜெபிக்கிறேன். த லார்ட் வில் ரீஸ்டோர் ஹிம். கர்த்தர் அவர் ரட்சிப்பார். பிரதர் ஜான்சன், ஐ ப்ரே ஃபார் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சிஸ்டர் சாமியார், காட் பிளஸ் யூ. சிஸ்டர் பத்மாவதி, காட் பிளஸ் யூ. ரபா ஷாக்கா பாரா காட்டே எல் பாரா ஹாசியா. சிஸ்டர் ரம்யா, காட் பிளஸ் யூ. சிஸ்டர் விஜயராணி, காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிஸ்டர் டோரா, காட் பிளஸ் யூ. Rika base kamashianto era base fia alabando se lima sheke turra base e ruda bashe kya ribase rabase leba hanto. Thank you Jesus. Thank you Jesus. I pray for sister Shaila Jayakumar's family. I pray for sister brother Jude our kachabikaran mando se mahashia prahutana mando se. Thank you Jesus. சிஸ்டர் மார்கரெட் ஃபெலிசியாக்காக நன்றி செலுத்துகிறேன். லீகோ புரகா மாந்தாசே லீஃப்ரஹான் தோர் குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக, ரட்சிப்பீராக. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ பீப்புள் ஆஃப் காட். ஏல் ரூஷேகா மாந்தோ எபரீஷியா மாந்தா ஹே லீஃப்ரஹாந்தோ. சிஸ்டர் அஞ்சின் சாய்ஸ், காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால், or else if you want to support this ministry, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் உபகரணங்களை வாங்குவதற்கு, to buy a camera நீங்கள் சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா, you can go ahead and support this ministry. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மா ஷேகா பாரஹாசே. you can become a partner. நீங்கள் மாதந்தோறும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கும்படிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களுடைய வேலையும் உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அதன் மூலமாக ஆஸ்வதிப்பார். பிகாஸ் எனக்கு ஒரு ஊழியம் செய்வாங்க, பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வசனம் எழுதியிருக்கிறது. God will honor your family. God will bless your family because you are honoring the Lord with what you have. Li shekabar rakase. Thank you Jesus. Thank you Jesus. Sister Nitish, God bless you. உங்கள் மகனுக்காக ஜெபிக்கிறேன். Thank you Lord. இயேசுவின் நாமத்தினால அந்த மெடிக்கல் சீட் கிடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஃபாதர், ஐ ப்ரே அவருடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மெடிக்கல் சீட் கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். மாந்தா சே கபாரா ஹாசே. தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜெர்லின். காட் பிளஸ் யூ யுவர் ஃபேமிலி. லீ ஷே கபாரா ஹாசியா. பிரதர் யோவான், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு, நீங்கள் விரும்புகிற அந்த வேலை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். Lisha kapara baseke le barahasya. Thank you Jesus. Thank you Jesus. Rishe kamando
Ribashia Li Safaru Mandase. Sister Bina Robert, I pray for your daughter Shalnika Chebikrin. இயேசுவின் நாமத்தினாலே ஓ ராடா பாஷே கமாந்து அவளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒரு பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவார். ஜாபு ஷே கமாந்து சே ஏ ரபாசியாந்து. Thank you Jesus. Thank you Jesus. I pray for brother Chestim. God bless you. I pray for your family. Lishe barabase mando sabarisha prahasianto. Lord, I bless Sister Chestim family. Ma rakabase. I pray for Sister Asha and her family and a child. Li sabu shekaba rahasia eboruda base fianto rika base. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நீர் வாளாக்காமல் தரையாக்குவதற்காய் நன்றி, கீழாக்காமல் மேலாக்குவதற்காய் நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Erli shefrahanto. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Have a blessed day. God bless you.